ஹலோ கைஸ். இந்த செஷனில் நம்ம வந்துட்டு போன செஷனில் வந்துட்டு ஹைராக்கி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த ஹைராக்கியில் இன்னும் ஃபர்தராக போய் எப்படி வந்துட்டு ஒரு சில காம்போனன்ட்ஸ் நம்ம வந்துட்டு போடுறதுன்றதை பார்ப்போம். ஏபிஎஸ் ப்ராஜெக்டில் நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதில் சிஸ்டம்ன்றதை கொடுத்துக்கிறேன். சிஸ்டம்னு கொடுத்துட்டு அதுக்கான பாஸ்வேர்டு எக்ஸ் வந்து 6 டைம்ஸ் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், மாடல் செலக்ட் பண்ணி உள்ளே போயிடுறேன். உள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன், உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மள்ட்ட வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிற ப்ராஜெக்ட் குரூப் இருக்குது. இதோட ஹைராக்கியை ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்துட்டு நம்ம இது எதுவும் இப்போ யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்மளோட ப்ராஜெக்ட்டு இந்த சைட் பைப்பிங் ஏரியா இருக்குது. நம்ம நேற்று க்ரியேட் பண்ண மாதிரி சப்போர்ட் ஜோனு, பைப்பிங் ஜோன், அப்புறம் எக்யூப்மெண்ட் ஜோன் 3 இது நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நான் வந்துட்டு எக்யூப்மெண்ட் ஜோனில் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், எக்யூப்மெண்ட் ஜோனில் ஒரு மாடலை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த டிசிப்ளினில் போயிட்டு எக்யூப்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். எக்யூப்மெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கே உள்ள எக்யூப்மெண்ட்டில் கீழே ஓப்பன் பண்ணி அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த ஜோன் எக்யூப்மெண்ட் ஜோனை செலக்ட் பண்ணிவிட்டு எக்யூப்மெண்ட்டில் போயிட்டு எக்யூப்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோடனே எக்யூப்மெண்ட்டோட நேம் வந்துட்டு கேட்குது. எக்யூப்மெண்ட்டோட நேம் என்ன கொடுக்குறேன், எக்யூப்மெண்ட் 1 அப்படின்னு கொடுத்துறேன். எக்யூப் 1 அப்படின்ற பேர் நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அதோட லொக்கேஷன் பொசிஷன் வந்துட்டு கேட்குது. எல்லாத்தையுமே ஈஸ்ட் நார்த்து அப்பு டவுனு எல்லாத்துலேயுமே வந்துட்டு என்ன பண்ணேன்னா 0,0,0 கொடுத்துறேன். ஓகே, இதில் வந்துட்டு லொக்கேஷன் இங்கே வந்துட்டு நம்ம லொக்கேஷன் நம்ம மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம். ஓகே கொடுத்துறோம். ஓகே கொடுத்தோன்னே எக்யூப்மெண்ட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு கொடுத்துருக்க பேரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்யூப்மெண்ட்டுன்ற பேர் தான் கொடுத்துருக்கோம். அதிலே வந்துட்டு ஒரு எக்யூப்மெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால எக்யூப் 1 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா, இதில் வந்துட்டு டேரெக்டாக நம்ம வந்துட்டு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணிட முடியாது. ஏன் க்ரியேட் பண்ணிட முடியாது அப்படின்னாக்கா, ஹைராக்கி வந்துட்டு பாதிக்கும். நமக்கு வந்துட்டு ஹைராக்கின்றது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஹைராக்கி தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு கடைசியாக எல்லா பார்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் அதில் தான் பண்ணுவோம். அதனால தான் ஹைராக்கி வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டுன்னு நான் வந்துட்டு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்யூப்மெண்ட்டை நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டோம். எக்யூப்மெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு என்ன பண்ணுறோம்னாக்கா ஒரு சப் எக்யூப்மெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, சப் எக்யூப்மெண்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அந்த எக்யூப்மெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு சப் எக்யூப்மெண்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு எஸ்இ அப்படின்ற பேரை கொடுத்துக்கிறேன். சப் எக்யூப்மெண்ட்டுக்கு ஷார்ட் ஃபார்மாக SE1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இதை அப்படியே ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரு ப்ரிமிட்டிவ்ஸை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, அந்த ப்ரிமிட்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஒரு ஸ்டாண்டர்ட் பாக்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறோம். அது சப் எக்யூப்மெண்ட்டில் வரணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த சப் எக்யூப்மெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை நான் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த பாக்ஸ் வந்துட்டு ரெண்டு மூணு விதமாக நம்ம க்ரியேட் பண்ணலாம். இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் இது இருக்குது, அதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்கே இந்த ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, மாடிஃபைட் எக்யூப்மெண்ட்ஸ் இங்கே இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், டூல்ஸில் போயிட்டு இங்கே சைடில் கமாண்ட் இருக்கும், அதை நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ப்ரௌசர் இருக்குது, டிபி லிஸ்டிங் கமாண்ட் எங்கே போச்சு,
இங்கே சைடில் வந்துட்டு கமாண்ட் விண்டோவை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கமாண்ட் விண்டோவை நான் இங்கே வந்து சைட்லேயே வந்துட்டு வச்சுக்கிறேன் ஓரத்தில். வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு இப்போ வந்து 2-3 விதமாக நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு நமக்கு தேவைப்படுற எக்யூப்மெண்ட்டை நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டைப் என்னென்னு பார்த்தாக்கா, நம்ம வந்துட்டு இந்த எக்யூப்மெண்ட்டை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு இதோட சென்டர் பாயிண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம். சென்டர் பாயிண்ட்டில் ஈஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும், நார்த்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும், அப்பு டவுனில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படின்றத நம்ம என்ன கொடுத்துக்கலாம், இங்கேருந்து வந்துட்டு இதோட ஆரிஜின் பாயிண்ட்டை நம்ம கொடுத்துக்கலாம். ஆரிஜின் பாயிண்ட்டை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு 3 டைமென்ஷன்ஸையும் நம்ம கொடுத்துக்கலாம். 3 டைமென்ஷன்ஸையும் கொடுத்துட்டு இந்த ஓரத்தில் நான் வந்துட்டு செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது. இது வந்துட்டு குளோபு. ஓகே, வியூ குளோபு. இந்த குளோபில் பார்த்தீங்கன்னா நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட்டு, சவுத்து, டவுனு, அப்பு அப்படின்றது எல்லாமே இருக்கும். ஓகே, இது வந்துட்டு இன்னும் க்ரியேட் ஆகலை. இந்த ஸ்டாண்டர்ட் ப்ரிமிட்டிவ்ஸில் நான் வந்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ஒரு சிம்பிளாக ஒரு பாக்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த எக்யூப்மெண்ட்டில் சப் எக்யூப்மெண்ட்டில் நம்மளுக்கு என்ன இருக்குது, நமக்கு வந்துட்டு ஒரு பாக்ஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகிருக்கு. பாக்ஸ் 1, பாக்ஸ் 2 2 பாக்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு பாக்ஸ் நம்மளுக்கு விசிபிளாக இல்லை, அதனால் அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இதை டெலீட் பண்ணிடுறேன். ஜஸ்ட்டு டூல்ஸில் போயிட்டு இந்த பாக்ஸ் அப்படியே விட்டுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு என்ன டைப் ஆஃப் பாக்ஸ் வேணுமோ அந்த பாக்ஸை வந்துட்டு நம்ம ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் வந்துட்டு இந்த இடத்துலையுமே விசிபிளாக இல்லை, அதனால் நம்ம அப்படியே அதை விட்டுருவோம். பாக்ஸ் 2 நம்ம வந்துட்டு இப்போது க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த பாக்ஸ் 2 எடிட் பண்ணுறதுனா நம்ம வந்துட்டு இதை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதோட வியூவை மாற்றுறது, இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இதோட கான்டெக்ஸ்ட் கொடுக்குறது, அதுக்கப்புறம் சென்டர் வியூ கொடுக்குறது, இதோட நேவிகேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் வந்துட்டு லேட்டர் பார்ட்டில் நம்ம வருவோம். இந்த பாக்ஸஸ்லாம் வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். இது ஜென்ரலாக நம்ம க்ரியேட் பண்ண பாக்ஸு. இதில் என்ன பண்ணுறேன் நான் வந்துட்டு, அடுத்தது இது வந்துட்டு ஒரு மெத்தட் ஆஃப் பாக்ஸ் க்ரியேஷன். இந்த பாக்ஸ் க்ரியேஷன் நம்ம வந்துட்டு என்ன வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல ஒரு சிலிண்டர் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன்னாக்கா, இந்த இடத்துல நான் வந்துட்டு இப்படி ஒரு சிலிண்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு சர்டன் ஹைட்டு நான் வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரியே நான் வந்துட்டு ஒரு கோன் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன்னாக்கா, இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கோனை நான் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, கோன் இல்லை ஃப்ரஸ்டம் எப்படி வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரஸ்டமை கூட நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து என்னது, ட்ரங்கேட்டட். அதை வந்து ஸ்னவுட்டுன்னு சொல்லுவாங்க. ட்ரங்கேட்டட்னு நம்ம வந்துட்டு இன்ஜினியரிங் டிசைனில் வந்துட்டு அதோட ஷேப்பை சொல்லுவோம். அதுக்கு நீங்கள் வேறு பேர் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஸ்னவுட்டுன்னு சொல்லியிருக்காங்க. வேறு என்னென்ன ப்ரிமிட்டிவ்ஸ் நம்மளுக்கு வேணுமோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு இந்த இடத்த வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக வந்துட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்துட்டு மாடிஃபை பண்ணிக்கிறது தான் வந்துட்டு இதோட வந்துட்டு பேசிஸ். ஓகே, இங்கே வந்துட்டு பாக்ஸு, சிலிண்டர், கோனு எல்லாமே இருக்குது. எல்லாமே இந்த சப் எக்யூப்மெண்ட் கேட்டகரியில் ஒரே சப் எக்யூப்மெண்ட் கேட்டகரியில் வந்திருக்கு. ஓகே, சாரி, இந்த சப் எக்யூப்மெண்ட் கேட்டகரியில் இந்த 2 பாக்ஸும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த எக்யூப்மெண்ட் கேட்டகரியில் பார்த்தோம்னா தான் இந்த சிலிண்டரும் இந்த கோனும் வந்திருக்கு. ஓகே, வேறு எங்கேயும் அந்த பாக்ஸ் க்ரியேட் ஆகுது. அந்த பாக்ஸ் ஒன்று எங்கே போச்சுன்னே தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் திங் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, இதை எப்படி வந்துட்டு கமாண்ட் ஃபார்மேட்டில் எப்படி நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணுறது, இந்த பாக்ஸை வந்துட்டு க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கமாண்ட் ஃபார்மேட்டில் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்துட்டு இதோட ப்ரீவியஸ் வெர்ஷனாக சொல்ல முடியாது, இதுக்கான ப்ரீவியஸ் சாஃப்ட்வேர், இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாங்க, அதுதான் வந்துட்டு பிடிஎம்எஸ். இந்த பிடிஎம்எஸ் சாஃப்ட்வேரை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த கமாண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஜஸ்ட்டு என்ன வந்துட்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து என்னென்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் ப்ரிமிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் ப்ரிமிட்டிவ்ஸ் அப்படின்ற கமாண்டை நம்ம வந்துட்டு கொடுத்தோம்னாக்கா, நமக்கு வந்துட்டு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்துட்டு அந்த ஸ்டாண்டர்ட் ப்ரிமிட்டிவ்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இதுக்கான அந்த ஜென்ரல் ப்ரிமிட்டிவ்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துக்கு போயிட்டு நான் கமாண்டை கொடுக்குறேன். ஷோ ஆப்ஷன், ஷோ
ஜென்ரல் ப்ரிமிட்டிவ்ஸ். ஜென்ரலுக்கு GEN அப்படின்னு ஷார்ட்டாக நான் கொடுத்துக்கிறேன். ப்ரிமிட்டிவ்ஸ். ஜென்ரல் ப்ரிமிட்டிவ்ஸ் கொடுத்து என்டர் கொடுத்தோன்னே நம்மளுக்கு ஜென்ரல் ப்ரிமிட்டிவ்ஸ் எல்லாமே இங்கே வந்துருச்சு. ஓகே, இந்த ஜென்ரல் ப்ரிமிட்டிவில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பாக்ஸு, சிலிண்டரு, கோனு, ஸ்னவுட்டு, பிரமிட், சர்க்குலர் டாரஸு, ரெக்டாங்குலர் டாரஸு, டிஷ்ஷு, ஸ்லோப்டு சிலிண்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்ட்ரூஷன், சாலிட் ஆஃப் ரெவல்யூஷன். ஓகே, நெகட்டிவ் ப்ரிமிட்டிவ்ஸ்னால் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், நெகட்டிவ் ப்ரிமிட்டிவ்ஸ்ன்றது லேட்டர் பார்ட்டுக்கு வருவோம். நெகட்டிவ் ப்ரிமிட்டிவ்ஸ்னாக்கா நம்ம வந்துட்டு ஒரு பாக்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஹோல் மாதிரி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம்னாக்கா அந்த நெகட்டிவ் ப்ரிமிட்டிவ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஆல்ரெடி இருக்கிற வந்துட்டு என்னது, இங்கே வந்துட்டு ஒரு சிலிண்டர் இருக்குது. இந்த சிலிண்டரில் நான் வந்துட்டு ஒரு ஹோல் போடணும்னு நினச்சேன்னா நெகட்டிவ் ப்ரிமிட்டிவ்ஸை நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நெகட்டிவ் ப்ரிமிட்டிவ்ஸ்னாக்கா எப்போதுமே ரெட் கலரில் இருக்கும். நார்மல் ப்ரிமிட்டிவ்ஸ்னால் அது வந்துட்டு க்ரீன் கலரில் இருக்கும். அந்த நார்மல் ப்ரிமிட்டிவ்ஸ் நம்ம போட்டுட்டு அதை கட் பண்ணணும்னு நினச்சாக்கா நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், நெகட்டிவ் ப்ரிமிட்டிவ்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நெகட்டிவ் ப்ரிமிட்டிவ்ஸில் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இருக்க சிலிண்டரில் ஒரு ஸ்கொயராக நான் கட்டு போட போகிறேன். இந்த பாக்ஸை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இதோட பிளேஸ்மெண்ட்டும் அதுக்கு நம்மளுக்கு தெரியணும். ஓகே, இது வந்துட்டு வேறு இடத்துல பிளேஸ் ஆகிருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நார்மல் ப்ரிமிட்டிவ்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன். சிலிண்டர் ஆப்ஷன் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இதோட ஹைட்டும் டயாமீட்டரும் நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். ஹைட் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு 500 கொடுக்குறேன். டயாமீட்டர் வந்துட்டு ஒரு 300 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 300 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இது எந்த இடத்துல க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றது, இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன், ப்ரொஃபைல் அப்ஸ்ட்ரக்ஷனாக, டீட்டெயிலாக, சென்ட்ரல் லைன் அப்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி வந்துட்டு எதுக்கு வேணால் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அந்த டீட்டெயில் வந்துட்டு இங்கே கொடுத்துருவோம். ஓகே, இதில் வந்துட்டு என்ன பண்ணுறோம், இதுக்கப்புறம் இதோட லெவல்ஸ் வந்துட்டு எந்த லெவலில் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் ஹார்டாக இருக்கணுமா, சாஃப்டாக இருக்கணுமா, எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கா நம்ம அப்படின்றது. க்ரியேட் ஆப்ஷன் கொடுத்தோன்னே ப்ரிமிட்டிவ்ஸு நம்மளுக்கு இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி பெரிய சைஸில் தான் எல்லாமே க்ரியேட் ஆகும். இது வந்துட்டு நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கிறது 500 mm 300 mm கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு இந்த சைஸில் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா, இது வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல வந்துட்டு நம்ம சிலிண்டரை நம்ம வந்துட்டு எக்யூப்மெண்ட்டை செலக்ட் பண்ணதுனால எக்யூப்மெண்ட்லேயே அது வந்துட்டு க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் இதோட பிளேஸ்மெண்ட்டு எங்கே வேணாலும் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஈஸ்ட் சைடு, நார்த் சைடு வந்துட்டு எங்கே நவுத்தணும் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். நான் சப்போஸ் அப்பில் வந்துட்டு நான் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு 500 mm நவுத்துறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்துட்டு 500 mm மேலே போயிருக்கும். ஓகே, இதுவும் ஒன் ஆஃப் த மெத்தட். இது வந்துட்டு இப்போ 1000 mm கொடுத்தேன் அப்படின்னாக்கா 1000 mm வந்துட்டு மேலே போயிருக்கும். இது வந்துட்டு ஒரு அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டமில் தான் வந்துட்டு இது ஒர்க் ஆகும். டேட்டம் வந்துட்டு எங்கே இருக்க போகுது, 0.1 இருக்க போதா, 0.2, 0.3, 0.4 அந்த மாதிரி வந்துட்டு வேறு பாயிண்ட்ஸில் வச்சுக்கலாம். இல்லை ஆரிஜின்லேயே இருக்க போதான்னு நம்மன்றது ஆரிஜினில் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இந்த சிலிண்டர் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. 500 mm டயாமீட்டர், 500 mm ஹைட்டு, 300 mm டயாமீட்டருக்கு ஒரு சிலிண்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே இது வந்துட்டு செட் ஆகிடுச்சு. செட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ப்ரிமிட்டிவை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். பாக்ஸ் ஆப்ஷன் கொடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பாக்ஸ் இதுக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதோட லென்த்து வந்துட்டு எவ்வளவு, ஹைட்டு வந்துட்டு இதில் கொடுத்தா மாதிரி நான் என்ன பண்ணுறேன், 600 mm கொடுத்துட்றேன். 600 mm கொடுத்துட்றேன். எக்ஸோடது ஒரு 100, ஒய்யோடது ஒரு 100. ஓகே, க்ரியேட்டு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், என் பாக்ஸ் எதுவும் நம்ம செலக்ட் பண்ணல. இதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஆரிஜினை வந்துட்டு இங்கே செலக்ட் பண்ணுறோம். நான் இந்த பாக்ஸ் மேலேயே அதை க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ் 2 செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் வந்துட்டு ஒரு பாக்ஸை க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, க்ரியேட்டு கொடுத்துட்டு நமக்கு எந்த இடத்துல இருக்குன்றதை பார்க்குறோம். ஓகே, இப்போ 500 mm மூவ் பண்ணுறேன். இங்கே இருக்குது பாருங்கள். இதில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறப்போ நம்ம இதை பார்த்தோன்னாக்கா இதில் வந்துட்டு உள்ளே கட்டாக இருக்கும். அந்த கட்டாக இருக்கிறது நமக்கு தெரியல. ஓகே, நான் வந்துட்டு கொஞ்சம் இதை விட பெரிய சைஸ்லேயே ஒரு பாக்ஸை க்ரியேட் பண்ணுறேன். நெகட்டிவ் பாக்ஸை க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்துட்டு இந்த ப்ரிமிட்டிவ் நமக்கு தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பாக்ஸ் ப்ரிமிட்டிவ் நம்ம போட்டிருக்கிறது. ஓகே, இந்த பாக்ஸ் ப்ரிமிட்டிவ் இது வந்துட்டு இந்த இடத்துல என்ன ஆயிருக்கும், கட் ஆகிருக்கும். நம்ம நெக்ஸ்ட் கொடுத்ததுனால இது ஃபுல்லாக கட் ஆகிருக்கும். இதை காமிக்கிறதுக்காக தான் வந்துட்டு என்ன பண்ணேன், இதை வந்துட்டு எடுத்தேன். ஓகே, அடுத்தது வேறு ப்ரிமிட்டிவ்ஸ் எல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் நார்மல் ப்ரிமிட்டிவ்ஸ்க்கு போயிடுறேன். நார்மல் ப்ரிமிட்டிவ்ஸ்க்கு போயிட்டு பாக்ஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு பாக்ஸோட இது வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இப்போ வந்துட்டு கொஞ்சம் பெருசாகவே கொடுக்குறேன். ஒரு
5000, அதாவது 5 மீட்டருக்கு கொடுக்கேன். 5 மீட்ரு பை 10 மீட்ரு 10,000. ஓகே, ஹைட்டு வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 1/2 மீட்டருக்கு ஹைட்டு 500 mm கொடுத்துட்றேன். ஓகே, கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சு, இது வந்துட்டு இந்த இடத்துல க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா, இந்த இடத்துல இது வந்துட்டு க்ரியேட் ஆயிடுச்சு. க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இதில் பாருங்கள், இதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்துட்டு இப்போது எந்த இடத்துல வந்துட்டு இதோட ஆரிஜின் வந்துட்டு எந்த இடத்துல வைக்க போகிறோன்றதை பார்க்க போகிறோம். பைப்பிங் டீட்டெயில் இருக்கா, டேட்டம் பாயிண்ட் எங்கே வைக்க போகிறோம், ஆரிஜின்லேயே இருக்க போதா டேட்டம் பாயிண்ட்டு, இல்லை வேறு ஏதாவது பாயிண்ட்டில் பாயிண்ட் 1ல் வைக்க போகிறோன்னா. ஓகே, இந்த டேட்டம் பாயிண்ட்டு அதாவது இந்த இடத்துல இருக்கிறது நீங்கள் வந்துட்டு 3 கோணுன்னு நினச்சிக்காதீங்க. இதுதான் வந்துட்டு இதோட டேட்டம் பாயிண்ட் பொசிஷனை வந்துட்டு காமிக்க போகுது. ஓகே, இன்னும் கூட நான் வந்துட்டு இதோட சைஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 50,000ன்னு வச்சுக்கிறேன். இதை வந்துட்டு இன்னும் வந்துட்டு 100 மீட்டர்னு வச்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், 1 லேக்னு வச்சுறேன். இதை 500 mm அப்படியே தான் வைக்க போகிறேன். இதை வந்துட்டு அப்படியே என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தோன்னே அதுக்கேற்ற மாதிரி சைஸ் வந்துட்டு க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இங்கே வந்துட்டு பிரேக் ஆகி வருது. இது ஏன் பிரேக் ஆகி வருதுன்றதை கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், ஒரு ஒர்க் ஏரியாவை நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். க்ரியேட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஓகே, இதுக்கப்புறம் வந்துட்டு இதோட அந்த பைப்பிங் இதோட டேட்டம் பாயிண்ட் எங்கே இருக்க போகுதுன்றதை பார்க்குறோம். டேட்டம் பாயிண்ட் பார்த்தாக்கா நம்ம வந்துட்டு எந்த இடத்துல வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம். அது ஸ்டாண்டர்டாக வந்துட்டு ஒரு இடத்துல வைக்கணுன்றது ஒரு இது கிடையாது. நம்ம வந்துட்டு எந்த இடத்துல வச்சா நமக்கு ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்ம போட போகிற இதெல்லாம் இருக்குல்ல, அதை எதை பேஸ் பண்ணி மூவ் பண்ணுறோம், எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த இடத்துலையே டிசைட் பண்ணி நம்ம வந்துட்டு டேட்டம் பாயிண்ட்டை வைக்கணும். ஒரு வேளை டேட்டம் பாயிண்ட்டை நம்ம மாற்றி வச்சுட்டாலும் நம்ம டேட்டம் பாயிண்ட்டை அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கிறது ஈஸி தான். ஓகே, ஃபஸ்ட்டு டேட்டம் பாயிண்ட்டு எங்கெங்கே இருக்குன்றதை பார்ப்போம். ஆரிஜினில் டேட்டம் பாயிண்ட் வைக்கலாம். ஆரிஜின் பார்த்திங்கன்னா இந்த சென்டர், இதோட சென்டரில் இருக்கிறது தான் வந்துட்டு ஆரிஜின் பாயிண்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு பாயிண்ட் 1னாக்கா இந்த இடத்துல இருக்கிறது தான் வந்துட்டு பாயிண்ட் 1. நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு இந்த வியூவை வந்துட்டு கொஞ்சம் மாற்றுறேன். இந்த எக்ஸ்டென்ஸ் கொடுத்தோடனே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், வியூவில் போயிட்டு டூல்ஸுக்கு போயிட்டு சிஸ்டம் வியூவரை நான் வியூ பண்ணுறேன். மேனேஜில் போயிட்டு மாடல்ஸ், கேட்லாக் வியூவர், எக்ஸ்ப்ளோரர்ஸ் எதுவுமே காணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்துட்டு எப்படி எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணுறது, இந்த ரைட் கிளிக் பண்ணி நமக்கு வந்துட்டு தேவையான வியூஸை வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வியூ ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், வியூ டைரெக்ஷனில் நமக்கு வந்துட்டு டாப் வியூ
அதே இதில் வந்துட்டு வியூ ஆப்ஷன் கொடுத்துட்டு இது ஃப்ரண்ட் வியூ, வியூ ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம ரைட் சைட் வியூ, வியூ ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம லெஃப்ட் சைட் வியூ, இந்த மாதிரி எந்த வியூ வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ லெஃப்ட் சைட் வியூக்கும் ரைட் சைட் வியூக்கும் நடுவில் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா இந்த ஐசோமெட்ரிக் வியூவை அப்படி கொடுத்துக்கலாம். இந்த ஐசோமெட்ரிக் வியூ நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகே, கண்ட்ரோல் எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. ஓகே, மெசேஜஸ் ஓகே. இந்த வீடியோ இதோட போதும். இந்த செஷன் இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த செஷனில் வந்துட்டு இன்னும் ஒரு சில ப்ரிமிட்டிவ்ஸை நம்ம வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்த்துருவோம். பார்த்துட்டு அந்த ப்ரிமிட்டிவ்ஸை எப்படி எடிட் பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ப்ரிமிட்டிவ்ஸில் நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு எக்யூப்மெண்ட்ஸு, காம்போனன்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறதுன்றது அடுத்த வரப்போகிற ஒவ்வொரு செஷன்லேயும் நம்ம வந்துட்டு ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வரோம். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.